அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஃபேமிலியோட புது வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி குரூப் ஒரு புது லூட் ஆஃபர் 1000 ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஜியோடைய ட்ரூ 5G ஷாமி அண்ட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். அதோட ரெட்மி நோட் 12 சீரீஸ், அதுக்கப்புறம் ரியல்மி 10 சீரீஸை கம்பீட் பண்ணுற வகையில் சாம்சங்குடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1008 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அதானி குரூப் அவங்க தரப்புலேருந்து இந்தியாவில் ஒரு புது இன்டகிரேட்டட் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஆப் அப்படின்னு சொல்லும்போது வந்து மேக் மை ட்ரிப்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதானி ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ட்ராவல் அண்ட் புக்கிங், அதாவது ஃப்ளைட் புக் பண்ணிக்கலாம், கேப் புக் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் ரிலேட்டடான சர்வீஸ், லான்ச் சர்வீஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய சர்வீசஸோட இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஆப் அப்படிங்கிறதுனால வந்து புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. எந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதானி ஒனில் நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற எல்லாருக்குமே வந்து 1000 ரூபாய் ஆஃபர். மற்ற இதில், அதாவது மேக் மை ட்ரிப் மற்ற இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸை விட உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மியாக இருக்கும் எந்த ஃப்ளைட் நீங்கள் புக் பண்ணாலும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறீங்க, இப்போ பொங்கல் புது வருஷத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த 1000 ரூபாய் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதானி ஒனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக் பண்ணும்போது இந்த ஆஃபர் இருக்குது. இது கூடவே வந்து மற்ற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் சர்வீஸ் இருக்குது, அதோட டியூட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பிரணாம் சர்வீஸ் அப்படின்னு புதுசாக ஒன்று இவங்க கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய ஆப்பில். அதாவது வந்து உங்களுக்கு வார்ம் வெல்கம் இருக்கும், பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க, பார்க்கிங் வரைக்கும் உங்களுடைய பேகேஜ் கொண்டு வந்து தருவாங்க, ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும்னா அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேறு ஊர்லேருந்து புதுசாக வரீங்க அப்படிங்கும்போது இந்த சர்வீஸும் இலைட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புதுசாகவும் ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ இன்னொரு ஆப் இருக்குது உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே வந்து தேவையான நேரத்தில் எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்து நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு டெக் அப்டேட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அது ஆப்பிளுடைய வாட்சுடைய ஃபால் டிடெக்ஷனாக இருக்கட்டும், மலை மேலேருந்து விழுறது, இப்போ லேட்டஸ்ட்டாக சேட்டலைட் இருக்கு இல்லையா, SOS, இதுலேயும் வந்து நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேரை காப்பாற்றின விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக iPhone 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வழியாக US உடைய எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு வந்து நிறைய ஃபால்ஸ் அலாரம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபால்ஸ் அலாரம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் டிடெக்ஷன் வந்து யாராவது வந்து ரோலர் கோஸ்டரில் போனாலோ இல்லைனா ஸ்கை டைவிங் மேலேருந்து குதிக்கிற மாதிரி ஏதாவது ட்ரையல் எடுத்தாலும் இமீடியட்டாக அவங்களுக்கு அலாரம் போயிடுது. அவங்க வந்து இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எமர்ஜென்சி டீமை கொண்டு வந்து அப்புறம் அது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ ஆப்பிளுடைய இந்த ஃபீச்சர் வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஆப்பிள் மேலே கேஸ் போடணும். ஏன்னா நிறைய வாட்டி, கிட்டத்தட்ட 71 வாட்டி ஃபால்ஸ் அலாரம் வந்து நாங்களும் எங்கள் டீமோடு அங்கே போய் வந்து அது பொய்யா இருந்திருக்கு. ஸோ ஆப்பிள் இதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா US ப்ராடக்ட்ஸ் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடியது கூகுளாக இருக்கட்டும், அமேசானா, வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து US பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்ஸை வெறும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியும் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் மாதிரி கிடையாது. ஏன்னா இந்தியாவில் ஒரு ஷேர் வாங்கணும், ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னா ஃபுல் பணமும் நம்ம கொடுக்கணும். அதே US மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃப்ராக்ஷனல் ட்ரேடிங் வச்சுருக்காங்க. ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர் நம்ம வாங்கிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து டாலர் முதல்ல 44 ரூபாய் இருந்தது, இப்போ 82 ரூபாய் இருக்குது. ஸோ வந்து டாலர் அப்ரிசியேஷன் அதுவும் வந்து ப்ராஃபிட் ஆகும். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டுடைய வேல்யூ ஏறும்போது, ஏன்னா எல்லா கம்பெனியும் பெரிய கம்பெனி இல்லையா, வேல்யூ ஏறும்போது அதுவும் நமக்கு ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா இப்போ US ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் இருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி இங்கே இருந்துட்டு நம்ம யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. அதுக்கு தான் INDmoney ஆப் இருக்குது. இந்த ஆப் வழியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கமிஷன் கிடையாது, ப்ரோக்கரேஜ் கிடையாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் கிடையாது, எந்த பெரிய பேப்பர் ஒர்க்கும் கிடையாது. பேசிக் KYC பண்ணி நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ INDmoney ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக US ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து
அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சிப் பேசிஸ்லையும் வந்து நம்ம யூஎஸ் ஸ்டாக் வந்து வாங்கிக்கலாம். சிப் பேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது மாதம் என்னால் 500 ரூபாய் தான் எடுக்க முடியும்னா மினிமம் வேல்யூ 500 ரூபாய் கொடுத்து கூட ஸ்டாக் வாங்குற மாதிரி வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா INDmoney ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். வாட்ஸ்அப் புது வருஷத்தில் 2 புது ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பீட்டா டெஸ்டிங்கில் இப்போவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேட்ஸை பின் பண்ணுறது. தற்சமயம் வந்து முக்கியமான சேட்ஸ் ஏதாவதுன்னா நம்ம பின் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அது வந்து 3 தான் பின் பண்ண முடியும். பட் ஃப்யூச்சரில் வந்து 5 வரைக்கும் இதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து 3லேருந்து 5 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான டெஸ்டிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் சேட் வந்து இனிமேல் நீங்கள் அதிகம் பேருடையது பின் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புடைய வெப் வெர்ஷனில் தற்சமயம் வந்து வாட்ஸ்அப்புடைய வெப் வெர்ஷனில் வந்து சேட்டை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. மல்டிபிள் சேட் நம்ம செலக்ட் பண்ணணும், அதை டெலீட் பண்ணணும், இல்லை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா வெப் வெர்ஷனில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ வந்து பீட்டா டெஸ்டிங்கில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ ஃப்யூச்சரில் மல்டிபிள் சேட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணுறோமோ ஃபார்வர்ட் பண்ணுறோமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி வெப் வெர்ஷனில் அந்த ஃபீச்சரும் வரும். சாம்சங்குடைய ஆசம் சீரீஸ் A சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 2023 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதோட மாடல் நம்பர்ஸ் இந்தியாவில் பிஸ் மட்டும் கிடையாது, குளோபலில் FCC NBTC எல்லா இடங்கள்லையும் லிஸ்டிங்காக இருக்குது. லிஸ்டிங் ஆன மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்குடைய A14, A34, A54. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் பேக் டு பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பிஸ்டில் கூகுள் ப்ளே கன்சோலில் A14 லிஸ்டிங்காக இருக்குது. 4G 5G வேரியண்ட்டாக 2 மாடல் நம்பர்ஸோட. இதோட வால்பேப்பர்ஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. ஹை ரெசல்யூஷன் HD வால்பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாப்அப் ஆகிட்டுருக்கு. ஸோ லான்ச் எனி டைம் நம்ம எதிர்பார்க்கலாம், 4G and 5G ரெண்டுமே. அதோட சாம்சங் கேலக்ஸி A34 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. கீக் பெஞ்ச்லேயும் இது லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்பிள் சென்சார் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக லைட் கலர்ஸ் நிறைய தெரியுது. ஸோ கலர்ஃபுல்லாக லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு சின் சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி தெரியுது. ஸோ அவுட்லுக் டிசைன் இந்த மாதிரி தான் A34 வரப்போகுது. இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிங்கிள் கோர் ஸ்கோர் வந்து 778, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2332. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது வந்து இது மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 1080 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து ரியல்மியுடைய 10 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 தான். அதுக்கப்புறம் இனிமேல் லான்ச் ஆக போகிற ரெட்மியுடைய Note 12 சீரிஸ் அதுவும் வந்து மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 1080 Pro and Pro Plus லான்ச் ஆக போகுது. இதை கம்பீட் பண்ணுற வகையில் சாம்சங் உடைய A34 வந்து அதே சிப்பில் தான் லான்ச் ஆக போகுது. ஜியோ ட்ரூ 5G அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸ்டாண்ட் அலோன் நெட்வொர்க் வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கம்பேட்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Xiaomi and Redmi யூசர்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன். Xiaomi and Redmi ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஜியோடைய 5G யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ கம்பேட்டபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை 5G டிவைஸை Xiaomi, Redmi வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனும் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற லிஸ்ட் தான் ஃப்ளாக்ஷிப் டிவைஸஸ் Xiaomi 12 Pro, 11T Pro, 11 Lite, NE 5G, Redmi K50i. இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் ஜியோ ட்ரூ 5G எனேபிள்ட் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெட்மி அண்ட் Xiaomi டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா ஜியோடைய 5G இனிமேல் ஒர்க் ஆகும். ரெட்மி Note 12 சீரிஸ் இந்தியாவில் ஜனவரி 5 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ரீட்டெயில் பாக்ஸஸ் உடைய இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டெயில் பாக்ஸஸ் வந்து சைனாலேருந்து இந்தியாவில் சேஞ்ச் பண்ணி தான் எப்போவுமே கொண்டு வருவாங்க. இங்கே ரெட்மி Note 12 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷன் இதில் கொண்டு வராங்க. அதே ரெட்மி Note 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ரெட்மியுடைய ஒயிட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் லான்ச் பண்ணுற மாதிரி வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. பேக் சைடில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரீட்டெயில் பாக்ஸஸில் இந்தியாவில் ஜனவரி 5 அன்னைக்கு லான்ச் ஆகுது. OnePlus 11R இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ அவுட்லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியராக நம்ம பார்க்கலாம். OnePlus 11R அப்படின்னு சொல்லும்போது சைனாவில் ஜனவரி 4 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்தியாவில் February 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இங்கே 11R அப்படின்னு சொல்லும்போது
சொல்லும்போது ஸ்னாப்ட்ராகனுடைய 8+ Gen 1 ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக லான்ச் பண்ணுறாங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே. ஸோ யூஷுவல் OnePlus ஃபீச்சர்ஸோட வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பேனல் சென்டர் பஞ்சோல் நாட்ச்லிங்க ரிவீலாக இருக்குது. பேக் பேனல் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேமரா பம்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இந்த டிசைனோட. அது மட்டும் இல்லை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 10R விட OnePlus 11R காஸ்ட்லியாக கிட்டத்தட்ட 5000 ரூபாய் அதிகமாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஆப்பிளுடைய எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபால்ஸ் அலாரம் கொடுக்கறதா யூஎஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலுக்கு #டெக்னிக்கல் சென்னை இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் பிரியாணி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கௌதம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். அதோட நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு ஆப்பிள் கூகுளுடைய ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து INDmoney ஆப் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போது யார் வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ 1000 ரூபாய்க்கான ஆப்பிள் ஷேர்ஸும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.